என்ன பண்ணுறாங்க, அப்படியே டென்ஷன் ஆகி அந்த லெட்டர் படிக்க முடியாமல் அப்படியே வச்சுறாங்க. செம்ம கடுப்பாகுது அவங்களுக்கு. உடனே ராகு சரி விடு அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. பார்த்தீங்களா அவன் இப்படிலாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் எவ்வளோ நல்ல ஒய்ஃப் அவனுக்கு கிடச்சிருக்காங்க. அஞ்சலி அக்கா இருக்கும்போது இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கான். இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க. இவனை எனக்கு இருக்கிற கோபத்தில் என்ன செய்வேனே தெரியாது. ஐயோ அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகாத, பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. உடனே செம்ம டென்ஷனாகவே இருக்காங்க. அப்படி இங்கே பாரு அப்படி நீ இவ்வளோ டென்ஷனாக அவசியமே கிடையாது. அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உன்னை நான் முழுசாக நம்புகிறேன் அபி. இந்த விஷயத்தை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட நான் சொல்லுவேன் அபி. அப்போ உன் பிரச்சனை எல்லாம் தீரும் அபி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாராகும். அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் அபி, உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்றாரு. அப்படியே ஓவராக பண்ணுறானே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள் முரளி, அபி என் பேர் முரளி இல்லை கிருஷ்ணா அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. உங்கள் பேர் முரளி கிருஷ்ணா தானே அப்படின்னு. ஆமாம் அபி அப்படின்றாங்க. அப்புறம் என்ன கூப்பிட்டா என்ன தப்பு அப்படின்னோடனே இல்லை அபி, நீங்கள் முரளின்னு கூப்பிடும்போது யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. கிருஷ்ணா தான் என் பேர், அதனால தான் நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு அஞ்சலி அப்படி தான் சொல்லியிருக்கா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. ஒன்றும் திறமை இப்படி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சரி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன அபி ஏதோ மோதிரம் மாதிரி இருக்குது, அதுவும் 2 மோதிரமாக இருக்குது அப்படின்னோடனே இந்த லெட்டர் பாருங்கள் அப்படின்றாங்க. லெட்டர் எடுத்து பார்க்குறாரு. ஓ நான் கொடுத்தது என்கிட்டே திருப்பி காட்டுறியா? நான் பேர் எழுதியிருந்தானே கீழே என் பேரே போடல, அப்புறம் நீ என்ன நிரூபிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன அபி இது லெட்டர் மோதிரம்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. இதை நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு கொடுத்தேனா? என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க? நான் இப்போ கொடுத்தேன். சரி நான் கொடுத்தேன்னு நீங்கள் நினச்சா கூட கீழே என்னோட பேர் எழுதியிருக்கணும், என் கையெழுத்து இல்லையே, காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். கையெழுத்து இல்லை. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கல்ல, கையெழுத்து இல்லை, அப்புறம் நான் கொடுத்தேன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அபி நீங்கள் எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ராகவ் அபி இங்கே வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்படி பார்த்து முறைச்சிட்டாங்க. அது போகிறாங்க. நம்மக்கிட்ட கொஞ்சம் நேரம் கூட பேச விட மாட்டேங்கிறானே, செம்ம டென்ஷனாக வராரு. முரளி பார்த்து அப்படியே கடுப்பாகிறாரு. என்ன அபி என்ன பேசிகிட்டு இருக்கா அவங்ககிட்ட? இல்லைங்க இதெல்லாம் காட்டி ஏன் இப்படிலாம் பண்ண, ஞாபகம் வந்துச்சுல அவனுக்கு, அதை கேட்கலாம்னு. இப்போ அவன் கேட்டால் மட்டும் ஒத்துப்பானா அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் பின்ன அவன் எப்படி ஒத்துப்பான்? அவ்வளோ வேலை பார்த்துருக்கான் அவன். இதெல்லாம் சர்வசாதாரணம். அவனை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் நல்லாவே தெரியும். அதனால் நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறாரு. இங்கே அப்படியே செம்ம டென்ஷனாக இருக்கார் முரளி. ஏன் கண்ணு முன்னாடி ஏன் அப்படியே நீ உள்ளே கூட்டின்னு போயிடாடா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, உனக்கு ஏதாவது பண்ணியே தீரணும்டா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக வராரு. என்னங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, ஒன்றும் இல்லை சும்மா டென்ஷனாக இருந்தா, அதான் எங்கே நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாதுன்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இவ ஊற்றி சும்மா டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியே ஒரு வழி பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இல்லை அஞ்சலிம்மா நீங்கள் போய் படுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. இவகிட்ட நடிச்சு எனக்கு வெறுப்பாக இருக்குது, எப்போ தான் நான் ஒரிஜினலாக இருக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. இங்கே அபி யோசிச்சுட்ருக்காங்க. என்ன அபி என்ன யோசிச்சுட்ருக்க? இல்லை லாபகமாக எப்படிலாம் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணுறான் அந்த முரளியை சும்மாவே விடக்கூடாதுங்க, எனக்கு கோவமாக வருது அப்படின்னு. நான் பார்த்துக்கிற விடு அபி அப்படி சொல்லிட்டு சரி நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே முரளி அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்காரு. என்ன உங்களுக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை அஞ்சலி அக்கா உள்ளே இருக்காங்க, ஏன் தூக்கம் வராமல் வெளியே உட்காந்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ டென்ஷனாக கேட்டாலோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டாரு. உன்னை சும்மாவே விடக்கூடாதுரா, உனக்கு இவ்வளோ திமிரு தான் என் பொண்டாட்டிக்கிட்ட இப்படிலாம் நடந்திருப்பேன், இப்போவும் என் பொண்டாட்டி தப்பான எண்ணத்தோடு தான் பார்க்குற, எனக்கு இருக்க கோபத்துக்கு உன்னை இப்போவே எதாவது பண்ணும் போல தோணுது. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் அஞ்சலிக்காக வாய் மூடிட்டுருக்கேன், உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எங்கள் வாழ்க்கையை எவ்வளோ பேர் சிதைக்கணும்னு நினச்சாங்க, என்னையும் அபியும் பிரிக்கணும்னு நினச்சாங்க, அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு முடிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. என்கிட்ட இப்படி பேசுகிறானேன்னு